சூர்யா ரூமில் இருக்காரு. அப்போ மகா வராங்க. வந்த உடனே கை ஃபுல்லாக மருதாணி வச்சுருக்காங்க. அப்படியே சூர்யா பார்க்குறாரு. பார்த்தும் பார்க்காத மாதிரியே இருக்காரு. அப்போ அப்படியே மகா பார்க்குறாங்க. என்ன இவர் கண்டுக்காமல் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க இங்கே பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாரு. என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்குறாரு. இல்லைங்க எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும், தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்னை பார்த்தா உனக்கு சின்ன பையன் மாதிரி தெரியுதா? அங்கே தான் வாட்டர் பாட்டிலுக்குள்ளே எடுத்து போய் குடிப்போ அப்படின்னு சூர்யா சொல்கிறாரு. இல்லைங்க அதுக்காக நான் சொல்லலை, என் கையில் மருதாணி வச்சுருக்கேன், என்னால் எடுத்து குடிக்க முடியாது. சரி இப்போ என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு சூர்யா சொல்கிறாரு. இல்லைங்க ரொம்ப தாகமாக இருக்குது, கொஞ்சம் வாயில் ஊற்றி விடுங்க அப்படின்னு மகா சொல்கிறாங்க. சரி இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தண்ணி எடுத்து வாட்டர் பாட்டிலேருந்து வாயில் ஊற்றுறாரு. அப்படியே மேலே ஃபுல்லாக படுச்சு. என்னங்க கொஞ்சம் பார்த்து ஊற்ற மாட்டீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு ஏதோ தண்ணி கேட்டேன்னு ஊற்றினேன், இதில் என்னை திட்டுறியே நீ அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. சரிங்க எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்துக்கிறாங்க. எழுந்துக்கும் போது அப்படியே கட்டிலேயே விழுந்துடுறாங்க. அப்படியே சூர்யா பிடிக்கிறாரு. அப்படியே 2 பேருமே சேர்ந்து அப்படியே பார்த்துக்கிறாங்க. அப்படியே ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா தூங்கிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா. அதே டீல்னு எழுந்துக்கிறாங்க. எழுந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி ஃபோன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி சித்ராதேவி பேசுகிறாங்க. என்ன இந்த டைமுக்கு ஃபோன் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு வந்துட்டு ஒரு டீ குடிக்கணும் போல் இருக்குது, நீங்கள் போட்டு எடுத்துகிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்க, இப்போ டைம் என்ன தெரியுமா ஆகுது, 4 மணி ஆகுது. வெறும் வயிற்றில் பால் டீ காஃபி எதுவுமே குடிக்கக்கூடாது, படு காலைல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறாங்க. இங்கே பாருங்கள் எனக்கு கண்டிப்பாக வேணும், இல்லை நான் தாத்தா கிட்ட சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இரு வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி வராங்க. என்ன வேணும், எனக்கு காஃபி ஓகே, நல்லா கொஞ்சம் பார்த்து போட்டு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இரு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போகிறாங்க. போயிட்டு காஃபி போடுறாங்க. போட்டுட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்தா குடி அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ அத்தை சக்கரை இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல குடி ஒன்றாகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அத்தை கசக்குது, நீங்கள் போய் சக்கரை போட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. போயிட்டு சித்ராதேவி சக்கரை போட்டு கொண்டு வந்து, இந்தா சக்கரை நல்லா தூக்கலாக போட்டிருக்கேன் குடி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. வாங்கி குடிக்கிறாங்க. அத்தை எனக்கு ஒரு 2 பிஸ்கெட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு நான் போய் பிஸ்கெட் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே இந்த டீ ஆறிடும், புரியுதா? பிஸ்கெட் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம், நீ டீயை குடி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே குடிக்கிறாங்க. ராஜலக்ஷ்மி வெளியே உட்காந்துட்ருக்காங்க. அப்படியே வராங்க கோடீஸ்வரி. அப்படியே பார்க்குறாங்க. இங்கே பாருங்கம்மா உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் உங்கள் முன்னாடி நிற்க கூட எனக்கு தகுதி இல்லை தான், ஆனால் பணத்தில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், அன்றைக்கே நீங்கள் வேணான்னா நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் என் பொண்ணுக்கு வேறு கல்யாணம் பண்ணி நல்லா இருந்திருப்பாவ. கல்யாணம் பண்ணியாச்சு, இப்போ சேர்ந்து வாழாமல் நீங்கள் வாழக்கூடாதுன்னு சொன்னால் எப்படிம்மா? என் பொண்ணோட உணர்வோடு நீங்கள் எதுக்காக விளையாடி இருக்கீங்க? என் பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சூர்யாவுக்கு மகாவை பிடிக்கலன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா நீங்கள் உங்கள் பையன்கிட்ட எடுத்து சொல்லலாம், மகாவோட சேர்ந்து வாழ கல்யாணம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியும் கையெடுத்து கும்பிடுறாங்க. தயவு செய்து என் பொண்ணோட வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்றுங்க, என் பொண்ணு சந்தோஷமாக இந்த வீட்டில் வாழணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஐஸ்வர்யா நல்லா படுத்துட்ருக்காங்க. அப்படியே சித்ராதேவியை பார்க்குறாங்க. பார்த்துட்டு கூப்பிடுறாங்க. என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை எனக்கு இந்த டேப்லெட்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கௌதமும் வராரு. என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை இங்கே பாருங்கள் இந்த டேப்லெட் என்ன டேப்லெட்டுன்னு தெரியுதா? ஏற்கனவே நீங்கள் தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, இது ஃபுல்லாக எக்ஸ்பைரி டேட்டே முடிஞ்சிடுச்சு. இந்த டேப்லெட்டை போட்டால் என்ன ஆகும்? என்னை கொலை பண்ண பார்க்குறீங்களா? எல்லாத்தையும் தாத்தா கிட்ட சொல்லட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி கௌதம் 2 பேருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க.